எல்லாரும் சொன்ன பிறகு எப்படி கலைஞர் உரிமை தொகை வாங்குகின்ற இல்லத்தரசிகளுக்கு திடீர் ஒரு இன்ப அதிர்ச்சி அளித்தது போல 5000 ரூபாய் ஒரு திடீர் காலை அதிர்ச்சி நியூஸாக கொடுத்தாங்களோ அதுபோன்றே மாற்றுத்திறனாளிகளுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, கைம்பெண் அவங்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு, அப்புறமா மீனவர்களுக்கு அப்படின்னு திடீரென்று இன்று சற்றும் எதிர்பாராத நிலையாக 2000 ரூபாய் உதவித்தொகையாக திடீர்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு 3500 ரூபாயும், வருவாய்த்துறையின் மூலம் உதவித்தொகை பெற்று வந்தவங்களுக்கு 3500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வந்திருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 4000 ரூபாயாகவும் இன்றைக்கு திடீரென்று கிடைத்திருக்கிறது. எங்களுடைய வங்கி கணக்கில் அது வரவு வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. இது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்கு வழங்குகிறது. எப்படி உரிமை சார்ந்த விஷயங்களிலெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் கூட இருந்திருக்கிறார்களோ, எங்களுடைய உரிமைகளை புரிந்து அதற்கான விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறார்களோ, அதுபோன்று பொருளாதார சுதந்திரம் எவ்வளவு முக்கியம் என்பதை மனதின் ஆழத்திலிருந்து புரிந்து கொண்டு இன்றைக்கு கடைக்கோடி மனிதர்களுக்கு வாழ்க்கை இனிக்கின்ற வகையில் ஒரு மகிழ்ச்சியை, புன்னகையை அவர்கள் முகத்தில் விதைக்கின்ற வகையில் இந்த 2000 ரூபாயை கூட அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 1500 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ 500 ரூபாய் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. அப்போ அது 500 ரூபாய் அதிகமாக சேர்த்து வழங்கப்பட்டிருப்பதாக தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றி. இது அரசியல் பிரதிநிதித்துவமாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பொருளாதார சுதந்திரமாக இருந்தாலும் சரி, கட்டமைப்பில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகளாக இருந்தாலும் சரி, அதை மனதில் புரிந்து கொண்டு அதை எடுத்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இதில் நாங்கள் எப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளின்னா ஏதோ இந்த வியாதினால் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமாக இல்லை, மூத்த குடிமக்களையும் கணக்கில் எடுத்திருக்காங்க. மூத்த குடிமக்கள் எத்தனை பேர் அவங்க கேட்க முடியாத இடத்துல இருக்காங்க, சைலண்ட் சஃபரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன வேணும்னு கேட்க முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்காகவும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா தரப்பட்ட மக்கள், எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறத வார்த்தையால் சொல்லாமல் தன்னுடைய நடவடிக்கைகளால் இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சாதாரண ஏழை எளிய கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், கைம்பெண்கள், மீனவ சமூகம் எல்லார் சார்பாகவும் எங்களுடைய இதயமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில், எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல முதலமைச்சர் சார், நான் எப்போதும் சொல்வேன், we love you, we will keep loving you. Thank you.